வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பிரம்மாண்டமான பேரரசரோட கதையை தான் பார்க்க போறோம். அவர் கட்டின கட்டிடங்கள் ஒரு பக்கம்னா, அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில இருந்த சோகம் இன்னொரு பக்கம். யாருன்னு கேக்குறீங்களா? அவர்தான் ஷாஜஹான். இந்த முழு கதையையும் நம்ம எப்படி பார்க்க போறோம்னா, முதல்ல ஷாஜஹான் எப்படி ஆட்சிக்கு வந்தாருன்னு பாப்போம். அப்புறம் அவரோட பேர் சொன்னாலே ஞாபகத்துக்கு வர்ற அந்த பிரம்மாண்டமான கட்டடங்களை பத்தி பேசுவோம். ஒரு பேரரசரா அவர் என்னெல்லாம் செஞ்சாரு, அப்புறம் அவரோட வாழ்க்கையோட கடைசி காலத்துல என்ன ஒரு பெரிய வீழ்ச்சி வந்துச்சு, கடைசியா பரீட்சைக்கு படிக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான சில விஷயங்களையும் பார்த்துடலாம். சரி வாங்க ஆரம்பிக்கலாம். எல்லாமே ஒரு பேர்ல இருந்து தான் தொடங்குது. உலகத்தின் அரசர்னு ஒருத்தர் தனக்குத்தானே பேர் வச்சுக்கிறாருன்னா யோசிச்சு பாருங்க, அவரோட கனவு எவ்ளோ பெருசா இருந்திருக்கும். அவரோட உண்மையான பேரு இளவரசர் குர்ரம். ஆனா அரியணை ஏறினதும் அவர் தனக்கு சூட்டிக்கிட்ட பட்டம் தான் ஷாஜஹான். அதுக்கு அர்த்தம் உலகத்தின் அரசர். சும்மா சொல்லல, அவரோட ஆட்சியில நடக்க போற பிரம்மாண்டமான விஷயங்களுக்கு இது ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான் இருந்துச்சு. ஷாஜஹானோட ஆட்சி காலத்தை பத்தி நீங்க ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும்னா அது இதுதான்: முகலாய கட்டடக்கலையின் பொற்காலம். ஆமா, அவரோட பேரை கட்டடக்கலையிலிருந்து பிரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு முத்திரைய பதிச்சுட்டு போயிருக்காரு. சரி, பொற்காலம்னு சொல்றோம், ஆனா எப்படி, எதனால ஷாஜஹான கட்டிடக்கலைகளின் இளவரசர்னு இன்னைக்கும் நாம கொண்டாடுறோம்? வாங்க அத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பாப்போம். முதல்லயே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச காதலோடு அடையாளமா நிக்கிற தாஜ்மஹல் தான். ஷாஜஹான் தன்னோட உயிர்க்குயிரான மனைவி அர்ஜுமந்த் பானு பேகம், நாம எல்லாருமே அவங்கள மும்தாஜன் தான் கூப்பிடுவோம், அவங்களோட நினைவா கட்டினதுதான் இந்த அதிசயம். இந்த தாஜ்மஹாலுக்கு பின்னாடி சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு, கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதோட தலைமை சிற்பி உஸ்தாத் அஹமத் லாஹோரி. இது வெறும் ஒரே ஒரு ஸ்டைல் கிடையாது. இந்தியா, பாரசீக, இஸ்லாமியன்னு பல கட்டடக்கலைகளோட ஒரு அட்டகாசமான கலவை. இது ஆக்ரால இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அடுத்தது நம்ம டெல்லியில இருக்கிற செங்கோட்டை. இதுக்கே அந்த பேருனா, முழுக்க முழுக்க செவப்பு மணற்கற்களால கட்டப்பட்டது. அதனாலதான் இதுக்கு லால் குயிலான்னு இன்னொரு பேரும் இருக்கு. அவரோட புது தலைநகரான ஷாஜகானாபாத்ல இது ஒரு பெரிய அரண்மனை கோட்டையா கட்டப்பட்டது. இந்த செங்கோட்டைக்குள்ள 2 முக்கியமான ஹால்ஸ் இருந்துச்சு. ஒன்னு திவானே ஆம், இதுலதான் அவர் பொதுமக்களை சந்திப்பாரு, சாதாரண பிரச்சனைகள் எல்லாம் கேட்பாரு. இன்னொன்னு திவானே காஸ், இது ரொம்ப ஸ்பெஷல். முக்கியமான மந்திரிகள், பெரிய ஆளுங்க கூட மட்டும் ரகசியமா பேசுறதுக்கான இடம் இது. அவர் கட்டினது இதோட நிக்கல. டெல்லியில இருக்கிற ஜும்மா மசூதி, இந்தியாவோட மிகப்பெரிய மசூதிகள்ல ஒன்னு. அப்புறம் ஆக்ரால இருக்கிற மோதி மசூதி, இதுக்கு முத்து மசூதின்னு பேரு. ஏன்னா இது முழுக்க முழுக்க வெள்ளை பளிங்குல செஞ்சது, பார்க்க முத்து மாதிரி ஜொலிக்கும். கட்டிடங்கள் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் முகலாயர்களோட செல்வச்செழிப்ப காட்டுற ஒரு விஷயம் இருந்துச்சு. அதுதான் புகழ்பெற்ற மயிலாசனம். அது வெறும் ஒரு சிம்மாசனம் இல்ல, அதுல கோஹினூர் வைரம் உட்பட கணக்கே இல்லாத விலையுயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்டிருந்துச்சு. ஒரு பேரரசோட மொத்த அதிகாரத்தையும் காட்டுற ஒரு சின்னம் அது. ஷாஜஹான் அவரோட தலைநகர ஆக்ரால இருந்து டெல்லிக்கு மாத்தினாரு. அவர் உருவாக்குன அந்த புது நகரத்துக்கு பேர் தான் ஷாஜஹானாபாத். இன்னைக்கு நாம பழைய டெல்லி இல்லனா ஓல்ட் டெல்லின்னு சொல்றோமே, அது இதுதான். ஷாஜஹானை நம்ம வெறும் ஒரு பில்டரா மட்டும் பார்க்க முடியாது, அவர் ஒரு பேரரச காப்பாத்துற பாதுகாவலராகவும் இருந்தாரு. இப்போ அவரோட கவனம் கட்டிடக்கலையிலிருந்து போர்க்களத்துக்கும் வெளிநாட்டு உறவுகளுக்கும் எப்படி மாறுச்சுன்னு பாப்போம். ஒரு திறமையான போர் வீரராவும் ஷாஜஹான் இருந்தாரு. 1632ல அகமது நகர முழுசா முகலாய பேரரசோட இணைச்சாரு. தெற்குல பீஜப்பூர், கோல்கொண்டான்னு பெரிய சுல்தானியங்கள் கூட அவரோட அதிகாரத்தை ஏத்துக்க வேண்டியதா போச்சு. கிழக்குல வங்காளத்துல பிரச்சனை பண்ணின போர்ச்சுகீசியர்களை விரட்டி அடிச்சு தன்னோட பலத்தை நிரூபிச்சாரு. ஷாஜகானோட ஆட்சி காலத்துல அவரோட புகழை கேட்டு நிறைய ஐரோப்பிய பயணிகள் இந்தியாவுக்கு வந்தாங்க. பிரான்ஸ்ல இருந்து வந்த டாக்டர் பெர்னியர், வைர வியாபாரி தாவர்னியர், இத்தாலிய பயணி மனுஷன்னு நிறைய பேர். இவங்க எழுதின குறிப்புகள் மூலமாதான் அந்த காலத்துல முகலாய பேரரசு எவ்ளோ செல்வச்செழிப்போட இருந்துச்சுன்னு நமக்கு தெரிய வருது. எவ்ளோ பெரிய சாம்ராஜ்யமா இருந்தாலும் அதுக்கு ஒரு சரிவு இருக்கும் இல்லையா? ஷாஜகானோட வாழ்க்கையில அந்த சரிவு வெளியிலிருந்து எந்த எதிரியும் கொண்டு வரல, அவரோட சொந்த குடும்பத்துக்குள்ளிருந்தே ஆரம்பிச்சது. அவரோட மகன்களுக்கு நடுவுல நடந்த அந்த அதிகார போட்டி உண்மையிலேயே ஒரு சோகமான கதை. யோசிச்சு பாருங்க, சிம்மாசனம் ஒண்ணுதான், ஆனா அதுக்கு ஆசைப்படுறவங்க 4 பேர். ஷாஜஹானோட மகன்கள் தாராஷுகோ, ஷுஜா, முராத், அப்புறம் அவுரங்கசீப். இந்த 4 பேர்ல யாரு ஜெயிச்சிருப்பா? இதுதான் அந்த காலத்துல எல்லாரும் கேட்ட கேள்வி. இதுல பட்டத்து இளவரசர் தாராஷுகோ கொஞ்சம் வித்தியாசமானவர். அவர் ஒரு போர் வீரரை காட்டிலும் ஒரு பெரிய அறிஞர். அவர் சமஸ்கிருதத்திலிருந்த உபநிடதங்களையெல்லாம் பாரசீக மொழியில மொழிபெயர்த்தாரு.
அதுக்கு அவர் வச்ச பேர் தான் சிர்-ஏ-அக்பர், அதாவது மாபெரும் ரகசியம். ஆனா அந்த அதிகார போட்டியில மாபெரும் ரகசியத்தை தெரிஞ்ச அறிவை விட தந்திரமோ ராணுவ பலமும் தான் ஜெயிச்சது. ஷாஜஹானோட 3வது பையன் அவுரங்கசீப் தன்னோட அண்ணன் தம்பிங்க எல்லாரையும் தோற்கடிச்சுட்டு அரியணைய கைப்பற்றினாரு. இங்கதான் அந்த பெரிய சோகமே இருக்கு. உலகமே பார்த்து ஆச்சரியப்படுற கோட்டைகளை கட்டின அதே ஷாஜகான அவரோட சொந்த மகன் அவுரங்கசீப் ஆக்ரா கோட்டைக்குள்ளேயே சிறை வச்சாரு. நம்ப முடியுதா? தன்னோட வாழ்க்கையோட கடைசி 8 வருஷத்தை அவர் கட்டின சுவர்களுக்குள்ளேயே ஒரு கைதியா கழிச்சாரு ஷாஜகான். கடைசியில 1666ல அவர் இறந்ததும் அவரோட உடலை தாஜ்மஹாலுக்கு கொண்டு போய் அவர் உயிர்க்குயிரா காதலிச்ச மனைவி மும்தாஜ் பக்கத்திலே அடக்கம் செஞ்சாங்க. காதலுக்காக ஒரு சின்னத்தையே கட்டினவரு கடைசியில தன்னோட காதலிக்கிட்டே போய் சேர்ந்தாரு. சரி, இவ்ளோ பெரிய கதையிலிருந்து நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன? வாங்க ஒரு தடவை வேகமா பாத்திரலாம். ஷாஜஹான்னு சொன்னா உங்களுக்கு உடனே ஞாபகம் வர வேண்டியது கட்டிடக்கலைகளின் பொற்காலம். அப்புறம் அந்த மயிலாசனம், செங்கோட்டை, ஜும்மா மசூதி இதெல்லாம் அவரோட லிஸ்ட்ல இருக்கு. அதே மாதிரி தாரா ஷுகோன்னு கேட்டா உபநிடத மொழிபெயர்ப்பு, இதுதான் கீவேர்டு. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். யோசிச்சு பாருங்க, தான் கட்டின கோட்டைக்குள்ளேயே ஒரு கைதியா வாழ்ந்து மடிஞ்சாரு. ஒரு பொற்காலத்தை உருவாக்குறதுக்கு இவ்ளோ பெரிய விலையை கொடுக்க வேண்டி இருக்குமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?